Hi guys, welcome to MD Vignesh Vlog channel. நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃப்ரைடே நைட் இந்த vlog நான் ஷூட் பண்றேன். பாத்தீங்கன்னா நான் இப்போ எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா 35 கிலோமீட்டர்ஸ் அவே ஃப்ரம் சென்னையில இருந்து போரூர் போறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒரு vlog-ஆ எடுத்து நைட் டிராவல் அப்படின்னு சொல்லி போடலான்னு இருக்கேன். நீங்க எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு போக போக நான் எல்லாமே சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து முருகனுக்கு உகந்த நாளுன்னு சொன்னாங்க. காலையில நானும் சரின்னு சொல்லிட்டு 4:30க்கெல்லாம் எந்திரிச்சு கோயில் போகலான்னு பார்த்தேன். கடைசியில பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போக முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் ரொம்ப முடியல. எந்திரிச்சு கடைசியில குளிச்சுட்டு பக்கத்துல உள்ள பிள்ளையார் கோயிலுக்கு வந்தேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 34 கிலோமீட்டர்ஸ் போகணும். அதான் சாரி ஃப்ரெண்ட்ஸ், 33 கிலோமீட்டர்ஸ் கிட்ட போகணும் ஃப்ரெண்ட்ஸ். டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 o'clock ஆகுது. நைட்டு 10 o'clock. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் டைம் இந்த vlog-அ ஸ்டார்ட் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த vlog வந்து நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன், என்னெல்லாம் செய்யலாம்னு ஐடியா வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு நானும் எல்லாம் ஒன்றா தான் வேலை பார்த்தோம். எந்த கம்பெனின்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்த்தேன். நான் டிசிஎஸ்னா டாடா கன்சல்டேட்டிவ் சர்வீஸில் வேலை பார்த்தேன். வேலை பார்த்து இப்போ நான் ரிசைன் பண்ணிட்டேன். அதனால அவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் பார்க்க போயிருக்கேன். ரொம்ப நாள் இன்வைட் பண்ணிகிட்டே இருந்தாங்க, வாடா வாடான்ட்டு. நானும் சென்னையில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களும் கூப்பிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்கள தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்க்க போய்கிட்டு இருக்கேன். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் என் ஃப்ரெண்ட்ஸை நான் பார்க்க போய்கிட்டு இருக்கேன். எப்படின்ட்டு நான் சொல்லிட்டு அடுத்து நான் மண்டேலேருந்து ஒரு சேலஞ்ச் ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அதை நான் உங்களுக்கு வீடியோட போக போக எல்லாமே நான் கண்டினியூ பண்ணுறேன். இன்பிட்வீனில் நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையிலே போகும்போது ஸ்விக்கி ஓட்ட ஆரம்பிச்சாச்சு. ஓட்டிகிட்டு இருக்கும் போதே ஆர்டர் சரியான ஃபாஸ்ட்டாக இருந்தது. என்ன வெயில் தான் எப்பவும் போல் மண்டே பழந்துச்சு. அதனால சரின்னு சொல்லி ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அப்படியே ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டான். அந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எல்லாமே ஒரு ஷார்ட்ஸை நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு நான் எல்லாமே ஓரளவு சொல்லியிருந்தேன். அதுக்கடுத்து ஸ்விக்கியில் உங்களுக்கு நான் ஃப்ளோட்டிங் கேஷ்னா என்ன, அதுக்கடுத்து ஃப்ளாட் பேனா என்ன, எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். பட்டு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கம்பல்சரி அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருச்சு. கரெக்டாக 10:02 ஆகுது. நம்ம எத்தனை மணிக்கு போய் சேருவோன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு எப்பவும் போல் இந்த பைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்போவுமே. இது வந்து என்னோட ஓன் வெஹிக்கிள் கிடையாது. என்னோட சித்தி எனக்கு இங்கே இந்த வண்டி கொடுத்தாங்க. நான் இந்த வண்டியை வச்சுக்கிட்டு தான் இப்போ எல்லா இடத்துக்கும் சென்னை ஃபுல்லாக சுற்றிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அம்மாடி நான் போக மாட்டேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், மற்ற எல்லாமே நான் உங்களுக்கு போக போக கண்டினியூ பண்ணுறேன். மேக்ஸிமம் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லி முடிச்சிருவேன். இல்லை எவாப்ரேட்டாக ஏதாவது சொல்லணும்னு நினச்சேன்னா சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நான் உங்களுக்கு இந்த டயத்தில் ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். அதை தப்பாக மட்டும் எடுத்துக்கிறாங்க. இப்படி தான் பஸ்ஸு பாதி இடத்துல நிற்பாங்க, போவாங்க. எங்கே நிற்கணும், அவங்க எங்கே நிற்கிறாங்கன்னு பாருங்க. சென்னைனா எல்லாமே சுற்றி போகிற மாதிரி இருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டாபிக் வருவோமா? பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பற்றி பேசிட்டு இருந்தேன், ஒரு முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சோம்ல, சொல்லிடுவோமா? ஃபஸ்ட்டு வந்து லைஃபுக்கு அமௌண்ட் தான் தேவை. மணி இஸ் எவ்ரி திங், மணி இஸ் அல்டிமேட், மணி மேக்ஸ் மெனி திங். சிக்னல் போட்டாங்க, ஒரு தத்துவம் பேச வச்சுட்டு சிக்னல் போட்டாங்கப்பா. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதனால் நல்லா சம்பாதிங்க, நல்லா செலவழிங்க. இருக்கிறது ஒரு லைஃபு. ஆனால் உங்களுக்கு போக நீங்கள் மற்றவங்களுக்கு செலவழிங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க லைஃப்பை. ப்ளஸ் நல்லா ஏர்ன் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா செலவழிங்க. ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் தான் எப்போதுமே. நான் வந்து மொக்க போட்டு தான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அனுபவத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எப்போவுமே அம்மா அப்பா தான் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப்பில் முக்கியம். அதுக்கப்புறம் தான் எல்லாமே. அதனால் தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேளுங்க. ஃபஸ்ட்டு அம்மா அப்பாட்ட
எதிர்த்து பேசாம சாப்பிட்டீங்களா, என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்கன்னு அவன்கிட்ட கேட்டு பாருங்க. அவங்களுக்கு அந்த ஃபீல் கொடுக்கறது தண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ். நேரம் சாப்பிட்டது இப்போதான் ஞாபகம் வருது போல. சிக்னல்ல நிற்கணும். சிக்னல்ல நிற்காம போனோம்னா நம்மளே எப்படி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பஸ்ஸில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நானும் ஊருக்கு போவேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ஓவராக மொக்க போடுதுன்னு நினைக்கிறேன். நான் எல்லாமே உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன், போக போக கண்டினியூ பண்ணுறேன். இப்போ என்ன பற்றி பேசியிருந்தேன், இப்போ ஸ்விக்கியை பற்றி பேசணும்னா சொல்லணும்னா சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்விக்கியில் வந்து நான் வந்து திங்கக்கிழமையிலேருந்து ஒரு சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். திங்கக்கிழமை ஒரு டியூஸ்டே சேலஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். அது என்ன சேலஞ்சுன்னு நான் உங்களுக்கு போக போக அப்டேட் பண்ணுறேன். இல்லை அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஷார்ட்ஸ்னாலும் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு இருந்ததுன்னு சொல்லுங்க மறக்காம. என்னால் முடிஞ்சதை நான் டெய்லி ட்ரை பண்ணி உங்களுக்காண்டி அப்லோட் பண்ணுறேன். அதனால லைஃப்பில் வந்து கம்பல்சரி அச்சீவ் பண்ணியே ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் இதுக்கப்புறம். அதனால மண்டேலேருந்து ஒரு டார்கெட் வச்சு ஒன்றான்னு இருக்கேன். பட்டு சொன்ன மாதிரி இருக்கணும். அதனால நான் எப்படின்னு பார்த்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களை பார்த்துட்டு நான் எப்படின்னு அப்டேட் பண்ணுறேன். இப்போ இந்த நைட் vlog எப்படி ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக போதா, இல்லை ஒரு போரிங்காக போதா, இல்லை ஒரு ஃபன்னாக போதான்னு எனக்கு தெரியல. நான் என்னோட விஷயத்தில் அனுபவத்தை எல்லாமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். அதுவும் இல்லாமல் இப்போவுமே டைம் 10 தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 50 மினிட்ஸ் கிட்ட காமிக்குது. எப்படியும் நம்ம போகிறதுக்கு 11 o'clock கிட்ட ஆயிரும் நினைக்கிறேன். ஓம் சாய் ஸ்ரீராம் ஜம் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே போரூர் அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டோட வீடு. அக்யூரேட்டாக சொல்ல மாட்டேன், பட்டு டிஎல்எஃப் இருக்கா, டிஎல்எஃப் பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்டு வீடு இருக்கு. நாங்கள் தான் நம்ம போகிறோம். போயிட்டு சாட்டர்டே சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம பார்த்து நம்ம இதெல்லாமே கண்டினியூ பண்ணுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரொம்ப பேச விரும்பலாம். நான் உங்களுக்கு போகப்போ எல்லாமே அப்டேட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் என்ன ஏதுன்ட்டு. அப்படி டிராஃபிக் வேற லெவலில் இருக்கு போல. கைஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா நைட்டு இன்னைக்கு நான் என்ன சாப்பிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு சப்பாத்தி, ஒரு ஓரியோ மில்க் ஷேக் ஒன்று. இது சாப்பிட்றதுக்கே 100 ரூபா ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எனக்கு நம்ம சுற்றி போயிடலாமா, போக முடியாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி வந்து நம்ம ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடலாம்னு சாப்பிட்டேன். அது கடைசியில் இப்படி ஆயிடுச்சு, அமௌண்ட் அதிகமாகிடுச்சு. அதே மாதிரி பஸ்ஸில் ஓவர்டேக் அடிக்கும் போது பார்த்து ஓவர்டேக் அடிச்சு எல்லாரும் கூப்பிட்டு அம்மாக்கில் வருவாங்க. நீங்கள் பார்த்து பத்திரமா போங்க. மேக்ஸிமம் ஸ்பீடாக போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பார்த்தீங்கன்னா 29 கிலோமீட்டர்ஸ் போகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்ப்பா சந்தன் போகிற மாதிரி இருக்கு, ஸ்பீடாக போகிறோமா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? பார்த்தீங்கன்னா ஓகே வெயிட் பண்ணுங்க. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் கரெக்டாக 23 கிலோமீட்டர்ஸ் இருக்குது காய்ஸ். கரெக்டாக 10:20 கிட்ட ஆக போகுது, 10:17 தான் ஆகுது. அதுக்குள்ளே நம்ம முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம்னு நினைக்கிறேன். முக்கால்வாசி தூரம் வந்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்விஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என் ஃப்ரெண்டு வந்து டிஎல்எஃப்ல இருக்காங்க. 10:30க்கு வந்து கூப்பிட சொல்லியிருக்கான். 10:30 கூட போயிடலாமான்னு எனக்கு தெரியலை. பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்ட்டு. நான் உங்களை பார்த்துட்டு போக அப்டேட் பண்ணுறேன். சரி வாங்க போவோமா.
கட் ஆயிடுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா जाना जाना तीसरा ने जो कर हीरोआना नोड़ तेरे नीरान दे கண்ணால கொள்ளுதியே பார்வையால என்ன கொள்ளுதியே மனசுக்குள்ள ஏதோ ஆடி போச்சு காதல் வந்து கனவு கட்டியாச்சு அது ஏதோ ஆச்சு மனம் சொன்னா போச்சு தூக்கி போச்சு கண்ணுக்குள்ள இப்போ காதல் ஆச்சு என் மனசுக்குள்ள இனியே ஆச்சு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக டிஎல்எஃப் வந்துட்டோம். இங்கே ஒரு யூட்டர்ன் போட்டோன்னு இங்கே கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர்ஸ் தான் காமிக்குது. சரி நம்ம ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணுவோமா? இப்போ டிராஃபிக் ரொம்ப இருக்கு. எங்கள் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிடுவோம். நான் கட் பண்ணி விடுதான். கைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ என் ஃப்ரெண்டு வந்துட்டான். வந்தோடனே நான் அவனை பிக் பண்ணிவிட்டு டேரெக்டாக வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போகிறோம். போகும்போது ஒரு சம்பவம் நடந்தது, அதை நீங்களே பாருங்கள்.
என் ஃப்ரெண்டு எப்படியும் வர ஒரு 5 to 10 மினிட்ஸ் ஆக்கிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் நம்ம சும்மா அப்படியே வெளியே வேடிக்கை பார்த்துட்டு நம்ம ஆஃபீஸில் எல்லாம் என்ஜாய் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்து நின்றுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நான் அந்த சம்பவத்தை உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். போ ஆ எம்டி விக்னேஷ் பிளாக் எப்படி ஐயோ கைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம ரூமுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டோம். போகும்போது சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா அந்த டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கடை அந்த டயத்தில் ஒன்றுமே இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மோஸ்ட்லி உங்களுக்கு ஸ்விக்கி போடலாம். அடுத்து நாங்கள் பாண்டிச்சேரி ட்ரிப்பு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன், அப்டேட் பண்ணுறேன். ஓகே, see you another video. Bye bye.